ஹலோ, என் பேர் ஸ்ருதி. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ப்ராபப்ளி நீங்க உங்க காலேஜை முடிச்சுட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார்பரேட்குள்ள என்டர் ஆக போறீங்களா இருப்பீங்க. நீங்க இந்த மாதிரி எக்கனாமில ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சி ஆஸ் அ ஃப்ரெஷரா நீங்க ஒரு ஜாப்க்கு போறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. நீங்க ஜாப் போறீங்கன்றது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இன்னுமே ஒரு பெஸ்டான பர்சன் தான். பிகாஸ் எல்லாருமே ஒரு ஜாப்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ரெடியா இருக்கணும், சில விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஆக்டிவா இருக்க மாட்டாங்க. பட் நீங்க அப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தான். நீங்க இப்ப நியூவா ஜாப்குள்ள போறீங்கன்னா உங்களுக்கு நிறைய திங்கிங் இருக்கும். நம்ம எப்படி ரெடியா இருக்கோமா, நம்ம மத்தவங்க கூட செட் ஆகுமா, நமக்கு அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகுமா, நம்மள எப்படி பார்ப்பாங்க, நம்ம எப்படி கான்பிடென்ட்டா இருக்கலாம், நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம சுத்தமா கான்பிடென்ட்டாவே ஃபீல் பண்ண மாட்டோம், ரொம்ப நர்வஸா இருப்போம். அது நீங்க மட்டும் இல்ல, ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க பர்சன் கூட அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது இருக்கிறது நார்மல் தான். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் உங்களை காம் ஆக்குறதுக்கும் தான் நான் இருக்கேன். பிகாஸ் நான் கார்பரேட்ல 3 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் ஆஸ் எ ஃப்ரெஷரா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், நமக்கு என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு. நான் இப்ப சொல்ல போற இந்த 5 திங்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருந்தீங்க முன்னாடியே அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நியூ ஜாயினர்ஸா நீங்க ஜாயின் பண்றாங்க, அதுல 1-2 பேர் மட்டும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அவுட்ஸ்டாண்டிங்கான பர்சன்ல நீங்களும் இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருக்காங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப்குள்ளயோ இல்ல கார்பரேட் குள்ளயோ என்டர் ஆக போறாங்க அப்படின்னா இந்த 5 அட்வைஸ் தான் நான் பிரைமரியா கொடுப்பேன். இது மட்டும் இல்லாம இன்னொரு செகண்ட் பார்ட்டும் நான் மேக் பண்ணலான்னு இருக்கேன். அதுல இன்னுமே இன்டெப்தா நம்ம நிறைய விஷயங்கள் தெளிவா அண்ட் சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் சொல்ல போறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். சோ உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணனா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னா, யுவர் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் மோர் தென் யுவர் டிகிரி. உங்க டிகிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது எதுக்குன்னா நீங்க உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் தான். உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சுன்னா உங்க டிகிரி எந்த இதுக்குமே உங்களுக்கு யூஸே ஆகாது. பிகாஸ் அந்த இடத்துல ஜாப் என்விரான்மெண்ட்ல மேனேஜர்ஸ்க்கும் தெரியும், பீப்புள் லீட்க்கும் தெரியும், நீங்க புதுசா நீங்க நியூ ஜாயினர், உங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது, ஜாப் பத்தி எதுவுமே தெரியாது அப்படி சொல்லிட்டு. அதனால உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது அவங்களுக்கு, நீங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும், நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு. பட் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா, உங்க ஆட்டிடியூட் கரெக்டா இருக்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் இருக்கும். உங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் நீங்க கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்கணும். நீங்க அந்த லேர்னிங்ல ரொம்ப வில்லிங்கா இருக்கணும். அதுதான் உங்களை சுத்தி இருக்கவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அண்ட் உங்களை ஸ்டாண்ட் அவுட்டா காட்டும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும் கியூரியஸா கொஸ்டின் கேட்கறதோ இல்ல வாலண்டியரா முன்னாடி நான் பண்றேன்னு சொல்றதும் தான் உங்களை ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்கும். சோ உங்க ஆட்டிடியூட் நீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்க தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இது தெரியும் அது தெரியும் அந்த மாதிரிலாம் காட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நமக்கு ஆக்சுவலா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம கொஞ்சம் டவுன் டு எர்த்தா இருக்கணும். அதுதான் சீனியர் பீப்புள் நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அது தப்புனும் கிடையாது. உங்களுக்கு என்னதான் எல்லாமே தெரிஞ்சாலும் நமக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தெரியாது, அது உண்மைதானே. அதனால நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்த கத்துக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருங்க. ரேதர் தென் இது தெரியும் அது தெரியும் நம்ம காமிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அண்ட் நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்க இல்ல உங்களை யாராவது கரெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை எந்த ஆட்டிடியூடும் இல்லாம இல்ல கஷ்டப்படாம அதை ஏத்துக்கோங்க, பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. பிகாஸ் நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா காலேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்கூல் டிஃப்ரெண்டா இருக்கும், அண்ட் ஜாப்ன்றது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அதை கஷ்டமா எடுத்துக்காம ஓகே நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கே சொல்லிக்கிட்டு அதை காமா ஹேண்டில் பண்ண பாருங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் டிப் என்ன சொல்லுவேன்னா, ஒரு விஷயம் ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, இப்ப மீட்டிங்ல சொல்றாங்க யார் இவங்களுக்கு யாரு சப்போர்ட்டா போடலாம், இல்ல இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம அலோகேட் பண்ணலாம், இல்ல இதை யார் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் கேக்குறாங்க அப்படின்னா வாலண்டியரா நான் பண்ணவா, நான் கேன் ஐ டேக் தட் அப் அப்படின்ற மாதிரி நீங்க வாலண்டியரா இன்வால்வ்மெண்டா கேளுங்க. பிகாஸ் அதுதான் உங்களை ஒரு ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஜாயினர்ஸோட மைண்ட் செட், அதாவது எனக்கே என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்தது நான் ஜாயின் பண்ணும்போது அப்படின்னா, ஏதாவது வேலை சொன்னா நம்ம செய்வோம்ப்பா, நமக்கு எதுவும் கொடுக்கலையா நம்ம அமைதியா இருந்துருவோம், நம்ம இருக்கிற இடமே தெரியாம இருந்துக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது. நம்ம ஃப்ரீயா இருக்கோமா ஜாலியா இருக்கோமா, ஜாலி, நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது. பட் அந்த மைண்ட் செட் நம்மள ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போவாது.
சோ எல்லாத்துலயும் வந்து வாலண்டியரா இருங்க. நீங்க வந்து ப்ரோஆக்டிவா இருந்து கேட்டு ஒரு வேலையை வந்து எடுத்து செய்யுங்க. அதனால அது மூலியமா தான் நீங்க நிறைய கத்துக்கவும் முடியும். அண்ட் நீங்க ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷனும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். செகண்ட் பாயிண்ட் இஸ் யுவர் கொலீக்ஸ் ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஹார்ஷான ட்ரூத் தான் சொல்லணும். இதை நிறைய பேர் சொல்லவும் மாட்டாங்க. பிகாஸ் கொலீக்ஸ்ன்றது வந்து அவங்க வந்து ப்ரொஃபஷனலா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாமே நமக்கு கத்து கொடுப்பாங்க, நம்மள கைட் பண்ணுவாங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சில பேர் ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸாவும் மாறுவாங்க. பட் வந்து ட்ரூத் என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இந்த நியூ ஜாயினர்ஸா நம்ம போகும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு ஹெல்ப் பண்றவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது சொல்லி கொடுத்தா அவங்க கிட்ட நம்ம வந்து ரொம்ப ஜென்யூனா இருக்கணும். அவங்க கிட்ட வந்து நம்ம ரொம்ப வந்து எல்லாமே ஷேர் பண்ணணும். நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், சேலரியா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் நம்ம வந்து மத்தவங்களை பத்தி என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு மேனேஜரை பத்தி என்ன நினைக்கிறோம், இல்ல வந்து டீம் லீடர் பத்தி என்ன நினைக்கிறோம், அவங்க ஹார்ஷா இருக்காங்களா, இல்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. அது எல்லாத்தையும் வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டா அவங்கள நினைச்சிட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு தோணும். அதுவும் பண்ணுவோம் நம்ம. அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். பிகாஸ் நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். ஆபீஸ்ல இருக்க செவருங்களுக்கு கூட வந்து காது இருக்குமா. அதனால வந்து நீங்க வந்து இப்பதான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்க. பட் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. அவங்க உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்திருப்பாங்க. அண்ட் அவங்க ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நீங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீட் கிட்டயோ மேனேஜர் கிட்டயோ அப்படி அது வந்து அவங்க திருப்பி போய் சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நீங்க தான் வந்து அவங்களை ஃப்ரெண்டா நினைச்சிருக்கீங்க. அவங்க வந்து உங்களை ஃப்ரெண்டாவே நினைக்கல. சோ எல்லாருக்கூடயும் நல்லா பேசுங்க, நல்லா பழகுங்க. பட் உடனே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்லோவா ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஸ்லோவா அவங்க கூட ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணுங்க. ரேதர் தென் ஃபர்ஸ்ட் நம்ம பழகணும்னே இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு, இவங்க தான் வந்து எனக்கு கத்து கொடுக்குறாங்க, சோ இவங்க தான் கூட தான் எனக்கு நான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க போறேன், அவங்க கூட போட்டோ எடுத்து ஸ்டோரி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் அது ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ். இது வந்து நான் இன்னைக்கு வந்து அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பழகலாம். பட் ஒரு ப்ரமோஷன் பீரியட் வரும்போதோ இல்ல அந்த டைம் வரும்போதோ நீங்க தான் அவங்களுக்கு காம்படிஷன். ஆர் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணவங்களுமே உங்க கூட நல்லா பழகலாம். அண்ட் நீங்க மாத்தி மாத்தி வந்து ஒர்க் வந்து சொல்லிக்கலாம், பேசிக்கலாம். பட் ஒரு ப்ரமோஷன் டைம் வரும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் தான் காம்படிஷன். ஸோ எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து நீங்க சொன்னதையோ பேசினதையோ நெகட்டிவா யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பர்சனல் லைஃப் தனி, ப்ரொஃபஷனல் லைஃப் தனி. ஸோ நீங்க உங்க பர்சனல் எல்லாத்தையும் வந்து மற்ற கொலீக்ஸ் கிட்ட வந்து சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க வந்து என்ன கேட்டா சொல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இன்னைக்கு உங்க கூட அவங்க நல்லா பழகலாம், நீங்க ஒரே டீம்ல ஒர்க் பண்ணலாம், நீங்க நல்லா பேசலாம். பட் நாளைக்கோ இல்ல ஒரு 2 months கழிச்சோ அவங்க வேற டீம்ல இருப்பாங்க, அவங்க வேற ஒருத்தவங்க கூட நல்லா பேசிட்டு இருப்பாங்க. சோ உங்க பர்சனல் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, அவங்க பர்சனல் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. சோ எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரஷ் பண்ணாதீங்க. அண்ட் உங்க சர்க்கிள ரொம்ப ஸ்மாலா க்ளோஸா வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் இஸ் ப்ரொஃபஷனலிசம் இஸ் அ ஸ்கில் அண்ட் லேர்ன் இட் ஃபாஸ்ட். நம்ம ஆஸ் அ நியூ ஜாயினரா ப்ரொஃபஷனலிசம்ன்றத ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுவோம். ப்ரொஃபஷனலிசம்னா நம்மளுக்கு என்ன தோணும், நல்லா ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணிருக்கணும், நல்லா டிப் டாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது மட்டும் ப்ரொஃபஷனலிசம் கிடையாது. நீங்க எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றீங்க, நீங்க எப்படி பீப்புளை ட்ரீட் பண்றீங்க, நீங்க எப்படி வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்றீங்க, நீங்க எப்படி வந்து உங்களோட ஒர்க்கையும் சரி எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க, இது எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலிசம் கீழே தான் வரும். ப்ரொஃபஷனலிசம் கீழே வர சில இம்பார்ட்டன்டான நான் நெகோஷியபிள் திங்ஸ் பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஒரு 10 minutes முன்னாடியே நம்ம எதுவா இருந்தாலும் ரெடியா இருக்கிறதும் சரி, முன்னாடியே பங்க்சுவலா போறதும் சரி, அது வந்து நம்மள ஒரு ரிலேயபிளான ரிசோர்ஸா காட்டும். நம்ம எப்பயுமே தொடர்ந்து வந்து ஒருத்தவங்க பங்க்சுவலா இருக்காங்க அப்படின்றது யாரும் வந்து உங்ககிட்ட நோட்டீஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க, நீங்க சூப்பர், நீங்க வந்து கரெக்ட் டைம்க்கு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்கும் சப்கான்சியஸா அவங்க மைண்ட்ல இருக்கும், இவங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஒரு வேலையை கொடுக்கலாம். பிகாஸ் இவங்க 10 minutes முன்னாடியே எப்பயுமே ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. ஆர்எல்ஸ் வந்து இவங்க மீட்டிங்ல கரெக்டா வந்து கரெக்டான டைம்ல வந்து மீட்டிங்க்கு வந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு உங்களை ஒரு ரிலேபிளா காட்டுறது வந்து அந்த பங்க்சுவாலிட்டி தான். நெக்ஸ்ட் திங், உங்களோட இமெயில் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கிளியரா ப்ரொஃபஷனலா ஷார்ட்டா இருக்கணும். பிகாஸ் ஒரு விஷயம் உங்களை கேட்கறாங்க, இல்ல ஒரு மீட்டிங்ல கேட்கறாங்க அண்ட் உங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்க வந்து அதை வந்து ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணவோ கம்யூனிகேட் பண்ணவோ தெரிஞ்சிருக்கணும். மத்தவங்க கிட்ட நீங்க வந்து கேஷுவலான லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும். அதுவும் கார்பரேட்ல வந்து எல்லாரையும் வந்து நேம் சொல்லிதான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க எவ்வளவு 10 years 15 years உங்களை விட பெரியவங்களா இருந்தாலும் அவங்களோட நேம் சொல்லிதான் அவங்களை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் அஸ் நியூ ஜெனரா நமக்கு வியர்டா இருக்கும், நம்ம சார் மேடம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவோம். பட் அது வந்து அந்த இடத்துல அந்த என்விரான்மெண்ட்டுக்கான
அந்த ப்ரொஃபஷனல் திங்ன்றது அது வேற. அவங்கள வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது தான் அங்க வந்து கரெக்டான திங். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஆஸ் எ நியூ ஜெனரா எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. யாருமே மிஸ்டேக் பண்ணாம கத்துக்காம அந்த மாதிரி யாருமே வர மாட்டாங்க. அண்ட் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ப்ராப்பரா அட்மிட் பண்ணிக்கிட்டு நான் வந்து இந்த மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறம் இது நடக்காது அப்படி சொல்லிட்டு கிளியரா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்ககிட்ட வர கரெக்டான ரெஸ்பான்ஸ் தான் உங்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும் அண்ட் உங்க மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயமும் வந்து அவங்களுக்கு நல்லபடியா வரும். அண்ட் இம்பார்ட்டன்டான திங், இந்த ஆஃபீஸ் காசிப்ல இருந்து சுத்தமா அந்த பக்கமே போவாதீங்க. அதை ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்க ஒரு விஷயம் தெரியாம நீங்க நார்மலா ஜஸ்ட் கேஷுவலா சொல்றது கூட கண்டிப்பா நீங்க சொன்ன பர்சன் கிட்ட போயே ஆகும். அது இன்னைக்கு இல்லைனாலும் சரி, அது நாளைக்கு போயிடும். சோ அந்த மாதிரி விஷயத்துல இருந்து சுத்தமா வந்து தவிர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு விஷயத்துல நீங்க அதை அப்பதான் வந்து உங்களை இன்வால்வ்டா ஆக்கிப்பாங்க, உங்களை அந்த கேங்குள்ள அப்பதான் சேர்த்துப்பாங்க, நம்ம மத்தவங்களை பத்தி பேசுனதா சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட் வரலாம். அப்பதான் நம்ம டீம் கூட நம்மளால மிங்கிள் ஆக முடியும்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு வரலாம். பட் அந்த மாதிரி நீங்க மிங்கிள் ஆகாமலே இருக்கலாம் என்ன கேட்டா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான திங் வந்து விசிபிலிட்டி மேட்டர்ஸ் மோர் தென் யுவர் ஹார்ட் ஒர்க். இது வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்ச ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது. பிகாஸ் நீங்க என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது வந்து உங்களோட லீடுக்கோ இல்ல உங்க மேனேஜருக்கோ நீங்க பண்ற வேலையை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியல அப்படின்னா அது நீங்க பண்றதுக்கான அர்த்தமே கிடையாது. அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் என்ன கேட்டா. நீங்க நினைக்கலாம் உங்க டீம்ல வந்து நீங்களே கண்கூடா பாப்பீங்க. லைக் சில பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, நிறைய ஒர்க் அவங்க தான் செய்வாங்க டீம்லயே. பட் ரெகக்னைசேஷன், ரிவார்ட் அண்ட் ப்ரமோஷன் எல்லாமே வந்து டோட்டலா வேற ஒருத்தவங்களுக்கு போகும். அது ஏன்னா இவங்களுக்கு இருக்க விசிபிலிட்டி அளவுக்கு அவங்களுக்கு இருக்காது. நமக்கு என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க, நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம், நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலா போட்டோம் அப்படின்னா அதுக்கான ரிவார்ட் வந்து நம்மளுக்கு வந்து தானா கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு. பட் அதெல்லாம் மேபி வந்து மத்த இடத்துல ஒர்க் ஆகலாம். பட் இந்த கார்பரேட்லயும் சரி உங்க ஜாப்லயும் அது ஒர்க்கே ஆகாது. உங்களோட நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு நீங்க சொன்னா மட்டும்தான் மத்தவங்களுக்கு தெரியும். உங்களை பத்தி மத்தவங்களோ இல்ல வந்து இவங்க நல்லா ஒர்க் பண்றாங்க, இவங்கதான் இந்த வேலையை முடிச்சாங்க அப்படி சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களோட ரிவார்ட்ஸும் நீங்க பண்ண ஒர்க் வேணா அவங்களுக்கா நான் தான் பண்ணேன், இல்ல வந்து அவங்க பண்ணாங்க பட் நான் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க நான் தான் பண்ணி முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்து அதுக்கான அந்த ரெகக்னைசேஷன் மத்தவங்க வேணா எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர்த்துட்டு உங்களை வந்து முன்னாடி நிறுத்தணும், நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ண மாட்டாங்க. சோ உங்களுக்கு வந்து நீங்க பண்ற ஒர்க் வந்து உங்களுக்கு தெரியணும், உங்க லீடுக்கு தெரியணும், மேனேஜருக்கு தெரியணும்னா அது வந்து உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க தான் அதை வந்து கன்வே பண்ணி நீங்க தான் வந்து அந்த உங்களோட விசிபிலிட்டியை வந்து உருவாக்கிக்கணும். நீங்க எப்படிலாம் உங்க விசிபிலிட்டியை பிராக்டிக்கலா காட்டலாம் அப்படின்னா, ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா நீங்க பேசணும், நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட ஐடியாஸ் உங்களோட இன்புட்ஸை வந்து அந்த மீட்டிங்ல கண்டிப்பா கொடுக்கணும். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு காமனான குரூப் இருக்கு, உங்க டீமுக்கு குரூப் இருக்குன்னா நீங்க பண்ண ஒர்க்கை வந்து அவங்க வந்து கேட்கணும்ன்றதுக்கு வெயிட் பண்ணாம நீங்க பண்ண ஒர்க்கை வந்து ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இது நடக்குது, நான் இந்த பக் கிரியேட் பண்ணேன், ஆர் நான் வந்து இவங்க கூட கன்வே பண்ணிருக்கேன், இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா அப்டேட்டையும் வந்து நீங்க கேட்காம உங்க மேனேஜருக்கு வந்து சொல்லணும். பிகாஸ் உங்க மேனேஜரும் உங்க டீம் லீடும் வந்து 10 வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களை ட்ராக் பண்றதோ இல்ல நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்கன்னு பாக்குறதோ வந்து அது முடியாத காரியம். சோ உங்க விசிபிலிட்டியை ஸ்லோவா பில்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஐடென்டிட்டி தானாவே பில்ட் ஆகும். 5th அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி அண்ட் யுவர் மென்டல் ஹெல்த். இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப், உங்களுக்கு நியூ என்விரான்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும், ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும். நம்ம காலேஜ்ல வந்து நினைச்சா நம்ம லீவ் போட்டுருவோம், நினைச்சா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவோம். பட் வந்து ஆபீஸ்ல நம்ம போது அந்த மாதிரி இருக்காது. எல்லாரும் கம்யூனிகேட் பண்றது டிஃப்ரெண்டா இருக்கும், எல்லாரோட அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க அதை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க எனர்ஜி அண்ட் மென்டல் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சில இம்பார்ட்டன்டான திங்ஸ் என்னன்னா, நீங்க வந்து பவுண்டரிஸ் கண்டிப்பா மத்தவங்க கிட்ட செட் பண்ணணும். அண்ட் உங்க பர்சனல் ஒர்க் வேற ப்ரொஃபஷனல் ஒர்க் வேறன்றது உங்க மைண்ட் செட் இருக்கணும். அண்ட் உங்களால முடிஞ்ச அளவு தான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். சோ நீங்க எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் ஒர்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நோ சொல்றதுக்கு பயந்துட்டு, இதுதான் வந்து பெரிய மிஸ்டேக் நான் வந்து பிகினரா பண்ணதும் சரி மத்தவங்க பண்றதை நான் பார்த்துட்டும் இருக்கிறேன். சோ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறாங்க இல்ல மத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டெப் எடுத்து இல்ல என்னால என்னோட டைம் கெப்பாசிட்டில என்னால இவ்வளவுதான் ஒர்க் முடிக்க முடியும்,
இல்ல எனக்கு ஆல்ரெடி இந்த ப்ரியாரிட்டி ஒர்க் இருக்கு சோ என்னால பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து கரெக்டா வந்து உங்க பவுண்டரியை செட் பண்ணிட்டு நோ சொல்லணும். சில டைம் வந்து மேனேஜர் கொடுப்பாங்க ஒர்க், டீம் லீட் கொடுப்பாங்க, அந்த ஒர்க் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க வந்து உங்க வாயை திறந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இதை பத்தி தெரியாது, நான் இதை கத்துக்கணும், சோ யார்கிட்ட இருந்து நான் கத்துக்கலாம், இல்ல யார் ஹெல்ப்ப கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசினா மட்டும்தான் ஜாப்ல உண்டு. ஓக்கலா இருங்க. அண்ட் தென் எந்த விஷயம்னாலுமே வந்து கரெக்டா கேட்டு பவுண்டரி செட் பண்றதும் சரி, எஸ் ஆர் நோ சொல்றதும் சரி, நீங்க கரெக்டா பண்ணணும். அண்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஓவர்வெல்மிங்கா இருக்கும், இல்ல என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாமே எனக்கு புரியுது, நிறைய விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம், அண்ட் நிறைய விஷயம் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். பட் இட்ஸ் ஜஸ்ட் அ லேர்னிங் ஃபேஸ். இதுவும் வந்து கடந்து போகும். இதுவும் வந்து ஒரு நல்ல நம்ம டைமுக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு போவோம். நம்மளும் வந்து மத்தவங்க இருக்கிற மாதிரியான ஈஸியா கஷ்டப்படாம நம்ம வந்து ப்ரெஷர் ஆகாம அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம வரவும் செய்வோம். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் வந்து பாட்டில் அப் பண்ணிட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, எனக்கு வேலையே பிடிக்கல, நான் ஏன் தான் இந்த வேலைக்கு வரேன்னு இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்பயே வந்து அந்த ஒரு மைண்ட் செட் பண்ற ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க ஜாப் மேல ஒரு சாட்டிஸ்பாக்சனும் வராது, அது வந்து உங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது. சோ நீங்க பாட்டில் அப் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, உங்க ஃபேமிலி கிட்டயோ, இல்ல மென்டார்ஸ் கிட்டயோ வந்து எதனால ஹெல்ப் கேட்டுக்கோங்க. எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் இப்போ ஒரு புது சாப்டருக்குள்ளதான் போறீங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. சோ உங்களே நீங்க ப்ரெஷர் பண்ணிக்காம, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் நான் சொன்ன இந்த 5 விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்ட்டு நான் உண்மையாலுமே நினைக்கிறேன். இந்த 5 விஷயமும் வேற யாராவது எனக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா, நான் சொல்லியிருந்தா எனக்கு வந்து என்னோட கெரியரே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆர் இயர்ஸ்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன். பட் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் தேவையில்லை, பிகாஸ் நான் இருக்கேன், நான் சொல்லுவேன் எல்லாமே உங்களுக்கு. பார்ட் 2வும் வந்து இதை விட இம்பார்ட்டன்டான திங்ஸ் அண்ட் மைன்யூட்டான திங்ஸ் பத்தி நான் பார்ட் 2ல பேசணும்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப். கீப் க்ரோயிங்.